அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் கிட்டத்தட்ட 22 மாதங்களுக்கு பிறகு நேற்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு நாள் கோயிலை திறக்கப்பட்டது. இந்த ஒடுக்கப்பட்ட சமூகமும் உள்ளே போகக்கூடாது. ஒரு தலித் இளைஞன் ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு கோயில் சாமி கும்பிட்டதற்காக இன்னொரு வகுப்பை சேர்ந்தவர்கள் நீ எப்படி கோயிலுக்குள்ளே சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி தாக்குதல் பண்ணி, அவனுடைய பெற்றோர் தாய் தாப்பன் 2 பேருமே தாக்குதல் பண்ணி ஒரு சம்பவம் நடந்தது. அதன் எதிரொலியாகத்தான் பசுமறியல் இதுகள்லாம் நடந்து அந்த பிரச்சனை உருவானது. அவன் மாட்டுக்க அன்னைக்கு அவன் சாமி கும்பிட்டு போயிருந்தானா பிரச்சனையே கிடையாது. அன்னைக்கு இன்னொரு வகுப்பை சார்ந்தவர்கள் அவனை உள்ள வந்ததற்காக எதிர்ப்பு தெரிவித்தனால தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை உருவானது. 22 மாதங்களுக்கு பிறகு நேற்று கோயிலை திறந்தார்கள். காவல்துறை முன்னிலையில் நீதிமன்ற தீர்ப்பை மதித்து காவல்துறை நடைமுறைப்படுத்தியதற்கு காவல்துறைக்கு ஒரு நன்றி. தொடர்ந்தாலும் அத்தனை காவல்துறைக்கு எதிர்ப்பு நேற்றும் இருந்தது. இன்னொரு தரப்பை சேர்ந்தவர்கள் எப்படி இந்த கோயிலுக்குள்ளே போகலாம், இது எங்களுக்கான சொந்தமான கோயில், எங்களுடைய குலதெய்வம் எங்கள் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அது இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஒரு கோயிலாக மாறி இருக்கிறது. அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, வருமானம் வரக்கூடிய கோயிலாக ஒரு கிராமங்களில் இருந்துச்சுன்னா அது குறிப்பிட்ட லெவலில் காலங்கள் போக போக அது இந்து அறநிலைத்துறையில் கவர்மெண்ட் எடுத்துக்கிடுவாங்க. அந்த கோயிலை ஒரு கோயிலின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் எல்லாரும் யார் போகணும் யார் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இன்றைக்கி ஒரு சாமியவே ஒரு சாதியாக பிரித்து வைத்து இது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், இன்னொரு வகுப்பை சேர்ந்த ஒரு சாதியை இன்னொரு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற மூடர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு இந்த நாட்டில் ரொம்ப அவல நிலை தான் இருக்குது. அந்த கோயில் மட்டும் இல்லை, எல்லா மாவட்டங்களிலுமே நிறையா கோயில்கள் இன்னமும் அப்படி தான் இருக்குது. அது அவங்களுடைய அறியாமையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஊரில் கம்மியான மக்கள் இருந்தாங்கன்னா அங்கே எந்த ஒரு எதிர்ப்பும் வராது. அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதே இது ஈடாக மற்றொரு சமூகம் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஈடாக இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் அடிப்படையில் அங்கே தான் பிரச்சனை உருவாகுது. இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட இப்போ அந்த கோயிலவே இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க. தலித் மக்கள் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க, அவங்க போய் தரிசனம் பண்ணிட்டாங்க, கோர்ட்டுடைய ஆர்டரை காவல்துறை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அவங்க நியாயத்தை தான் பேசுகிறாங்க. காவல்துறை நியாயத்தை பேசியிருக்கிறாங்க. கரெக்டாக இன்றைக்கி நான் பார்த்ததில் இன்றைக்கி கரெக்டாக எதிர்த்தரப்பில் நியாயமாக பேசியிருக்கிறாங்க. உயர் அதிகாரி அவர்கள் சிறப்பாக பேசியிருக்கிறாங்க அந்த மக்களுக்கு. ஆனால் எதிர்த்தரப்புக்கூடிய மக்கள் அந்த கோயில் எங்களுக்கு தேவையில்லை, அதை இடித்து போட்டுருவோம், தரமட்டமாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சாமி எந்த சாதிக்கு சொந்தமானது? மனித குலத்தை பிரித்து வச்சிருக்கிற மாதிரியா சாமின்னு ஒன்று இருக்கா? முக்குலத்தோருக்கு இந்த சாமி தான் சொந்தம், பறையர்களுக்கு இந்த சாமி தான் சொந்தம், பிள்ளைமாரோப்பை சேர்ந்தவர்களுக்கு இந்த சாமி தான் சொந்தம்னு எந்த கடவுளை பிரித்து வச்சுருக்காங்க? அப்படி எதுவும் எழுதி வச்சுருக்காங்களா? கோயில்ன்றது ஒரு மன நிம்மதிக்காகவும் நம்மளுடைய ஒரு சந்தோஷத்துக்காகவும் எல்லா மக்களும் ஒன்று கூடி ஒரு திருவிழாவோ ஏதோ ஒன்று நடக்கணும், மக்கள் சந்தோஷமாக இருக்கணும், வருஷத்தில் 1 நாள் 2 நாள் அப்படின்னு சொல்லி தான் முன்னோர்கள் அதை ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை அது ஒரு சாதி கோயிலாகவும் இந்த சாதிகள் மட்டும்தான் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் அன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே இது அந்த கோயிலை கட்டும்போதில் இந்த ஆதிதிராவிட மக்கள் தான் அங்கே வேலை பார்த்துருப்பாங்க. அந்த சிலையை செஞ்சது கூட ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கான். அந்த செங்கலை உருவாக்குனதும் ஒரு தலித் சமூகம். எங்கே சாதி வந்தது? கோயிலுக்குள்ளே போனனால அந்த கோயிலை நாங்கள் இடிச்சு போகிறோம்னு சொல்கிறீங்கல்ல, ஒரே நம்ம சுவாசிக்கிற காற்று ஒரே காற்று தான். எவ்வளோ பெரிய மன்னனாக இருந்தாலும் சரி, நான் உயர்ந்த வானத்திலிருந்து குதிச்சு வந்தவர்னு சொல்கிறவங்களும் சரி, நான் சுவாசிக்கிற காற்றை தான் உள்வாங்கி நான் வெளியில் விடும்போதுலாம் எல்லா சமூகமும் எல்லா மனித குலமும் அந்த ஒரே காற்றை தான் சுவாசிக்கிறது.
கோயிலுக்குள்ள போனனால இப்போ வந்து கோயிலை இடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ உங்களுக்குன்னு ஒரு தனி காற்றை நீங்கள் உருவாக்கி சுவாசிக்க முடியுமா? வயல் வெளியில் வேலை பார்க்கக்கூடியவர் யார்? இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் அன்றாடு வேலை பார்க்கக்கூடிய விவசாயம் தானே. அவங்க கைப்படாமையா நெல் வருது, அரிசி எங்கேருந்து உருவாகுது, அவன் வேலை செய்யாமையா வருது. ஒரு பொது பேருந்தில் நம்ம பயணம் செய்கிறோம், அதில் குறிப்பிட்ட சாதிகள் மட்டுமா போகுது? எல்லா சமூகங்களும் எல்லா சாதிகளும் சேர்ந்து தானே போகுது. இன்னும் பின்னாடி தான் மக்கள் அடுத்த உங்களுடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைகளுக்கு அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும். நம்ம இருந்த பெத்ததாய் தாப்பன் இருந்த மாதிரியாவே நம்ம இந்த சாதியோட இறுக்கத்திலே நம்ம இருக்கக்கூடாது. படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கும் நம்ம உங்களுடைய சமுதாயம் முன்னேறணும், உங்களுடைய பிள்ளைகள் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நல்ல சிந்தனைகளை முதல்ல சொல்லிக் கொடுங்க. எல்லாருமே, நானும் என்னையும் சேர்த்து தான். அப்படி இல்லாமல் இது போயிட்டு வர்றதுனால என்ன ஆயிடுச்சு? உள்ளே போயிட்டு ஒரு சாமி கும்பிட்டனால என்ன ஆயிடுச்சு? அவன் கும்பிட்டுட்டு அன்னைக்கே போயிருந்தானே இந்த பிரச்சனையை வந்திருக்காது. இந்து அறநிலைத்துறை வந்து எடுத்துருச்சுன்னா அது யாரும் உள்ளே போகணும், யாரும் போகக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அது கவர்மெண்ட்டுக்கோட கோயில், அது யாரும் தடை செய்ய முடியாது. எந்த காலத்தில் நம்ம அந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னே தெரியல. இது ஆஸ்பத்திரியில் ஒரு அவசர தேவை, ஆஸ்பத்திரியில் ஒரு சீரியஸான ஒரு நிலைமையில் இருக்கும்போதில் எனக்கு ரத்தம் தேவைப்படுது. அந்த ரத்தம் நம்ம கேட்குறோம், ஆஸ்பத்திரியில் கேட்கும்போது அவங்க எங்கேயோ ஒரு டொனேட் பண்ணுறாங்க. நிறையா நல்ல இளைஞர்கள் இருக்கிறாங்க ரத்தம் டொனேட் பண்ணுறதுல அந்த அவசர தேவைக்காக. அந்த நேரத்தில் எனக்கு நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கேன், ரொம்ப சீரியஸாக இருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு ஏ பாசிட்டிவோ ஓ பாசிட்டிவோ ஏதோ ஒரு ரத்தம் தேவைப்படுது. அந்த ரத்தம் எந்த சாதிக்காரன்ட்டு வாங்கினேன்னு அந்த நேரத்தில் கேட்பேன். என்னுடைய அறிவு இல்லை, முட்டாள்தனமா இல்லை? கேட்டால் இந்த ஆட்சி இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். இந்த அண்ணன் சீமான் இந்த திருப்பரங்குன்றம் கோயிலில் வந்து மலை மேலே வந்து இந்த மசூதி சாமி கும்பிட்றதுனால அங்கே வந்து இந்து முன்னணிகள் பிஜேபிகள் வந்து குமிஞ்சார்களே, பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்களே. இன்னைக்கு ஒரு ஆதி திராவிடர் அவனுக்கு ஒரு இந்து தான், ஒரு கோயிலுக்குள்ளே போக முடியாத சூழ்நிலை இருக்குது. எங்கே போனீர்கள்? அண்ணன் ராசா அண்ணன் அவர்களே, இந்து முன்னணி தலைவர்களே, பிஜேபியுடைய பொறுப்பாளர்களே, எங்கே போனீர்கள்? இந்துவை தான் மறுக்கிறான், கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்றான். கோயிலை வச்சு தானே இன்றைக்கி அரசியலை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சமூகத்தை மட்டும் ஏன் போக முடியும்? உங்களால் பேச முடியுமா? வெளிப்படையாக பேச முடியுமா? அந்த இன்னொரு சமூகம் மறுக்கிறார்களே, இந்த சமூகம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அவங்களை எதிர்த்து ஒரு கண்டன குரல் உங்களால் கொடுக்க முடியுமா? அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் அவங்களும் சொல்கிறாங்க, பறையர் சமூகம் வந்து ஆதிக்குடி அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி மேடையில் பூரா அண்ணன் பேசுகிறாங்க. இன்னைக்கு ஆதிக்குடியை தான் உள்ள கோயிலுக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறான். உள்ளே போய் ஒரு உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு காவல்துறை வந்து முறையான அனுமதி கொடுத்து இன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்து உள்ளே போயிருக்கிறான். ஆனால் உள்ளே போனதுக்காக இன்னொரு சமூகம் சொல்லுகிறது அந்த கோயிலை நாங்கள் இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அண்ணனை நாளைக்கு காலையில் ஒரு பேட்டிக்கு இந்த மேல்பாதி இது சம்மந்தமாக ஒரு அறிக்கையை கொடுக்க சொல்லுங்கள் அண்ணனை. சும்மா மேடை பேச்சு மட்டும்தான். ஆதி பறையர்கள் ஃபுல்லாக ஆதிக்குடிகள், அவர்கள் முன்னோர்கள், அவர்களுக்கு பிறகுதான் எல்லா சமூகம் தோன்றியது அப்படின்னு சொல்லி சும்மா அடிச்சு விட வேண்டியதான். இந்த ஏர்போர்ட் மூர்த்தியெல்லாம் பேச வேண்டியதானே? இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குல்ல. எங்கள் வீட்டில் வந்து பாமகவுடைய முன்னணி தலைவர்கள் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டாங்க, அவங்க வீட்டில் எனக்கு 1 மணி நேரம் சாப்பாடு பரிமாறினாங்க. பிஜேபியை தூக்கி பிடிக்கிறது, இங்கிட்டு பாமக மேடையில் போய் பெரிய தலைவரை வந்து விமர்சனம் செய்கிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பேசு, தைரியமான ஆள் ஏற்பட்டு மூர்த்தி அண்ணன் அவர்களே பேசுங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பேசுங்க. யாருக்கு வக்காலத்து வாங்குற? இப்படி பிரச்சனைக்கு பேசு. உன்னுடைய சொந்த சமூகத்தை தானே உள்ளே போனதுக்காக இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அந்த ஊரில் மேல்பாதியில். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கார்த்தியா சகோதரி
நீங்களாம் சும்மா மேடை பேச்சு மட்டும்தான், களத்துக்கு வரவே மாட்டீங்க. களத்தில் வந்து மாற்று சாதியை வந்து எதிர்த்து, ஒரு ஆதிக்க வர்க்கத்தை எதிர்த்து உங்களால் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க முடியாது, ஒரு எதிர்ப்பு கூட உங்களால் தெரிவிக்க முடியாது. ஏன்னா அப்படி தெரிவிச்சுன்னா அந்த ஜாதிக்கார ஓட்டு இந்த நாம் தமிழருக்கு கிடைக்காது, பிஜேபிக்கு கிடைக்காது. அதை மனசில் வச்சு எல்லாத்துலேயுமே சாதின்றது ஒரு ஆணிவராத்தான் ஊன்றி இருக்குது. இங்கே வர சொல்லுங்கள். இந்து இந்து இந்துன்னு சொல்லக்கூடிய இந்து மக்களுக்காக நாங்கள் கட்சி வளர்க்குறோம், இயக்கம் வளர்க்குறோம், கடவுளுக்காக நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு இந்த மேல்பாதி அந்த திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள போக முடியாததுக்கு நாளைக்கு பிஜேபி இந்து முன்னணிகளை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லுங்கள் பார்ப்போம். பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம்னா அந்த சாதிகள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இவன் தாழ்ந்த ஜாதி தானே, இவன் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் இவனை எப்படி வேணாலும் இந்த ஏற்பட்டு மூர்த்தி மாதிரியே ஆளுகளை வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம வளைச்சி போட்டுக்கிறலாம். 2 எலும்பு துண்டை தூக்கி போட்டால் நம்மளுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு கோஷம் போடுவாங்க, அவனுடைய சமூகத்தை தலைவர்களே வச்சு விமர்சனம் செய்வாங்க. அப்படி நினைப்பான் அவன். அந்த அந்த புத்தியில் இருக்கவன். கேவலமாக இருக்குது. இப்போ எல்லாமே இந்து அறநிலையத்துறையிலேருந்து ஆள் போட்டாங்களே, அங்கே இருக்கக்கூடிய பூர்வீக குடியாக இருந்தவங்க தான் அங்கே பூசாரியாக இருந்திருக்கிறாங்க. எல்லா மக்களுக்கு துணீர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அதை விட்டு கொடுத்துட்டியே. இப்போ அங்கே 2 பூசாரிகளை போட்டிருக்காங்களே இந்த அறநிலையத்துறையில் இருந்து, உன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டீங்க. என்னப்பா நாடு என்னையா இதுக்கு ஃபேஸ்புக்கில் எழுதுறான், திமுக ஆட்சி இருந்தால் அப்படித்தான் இருக்கும், திருமாவளவனும் ரஞ்சித் இப்படி என்னடத்தையே பேசுகிறேன். அட மூடர்களை திருந்துங்க. முதல்ல ஒரு சாமியோ 5 நிமிஷம் கும்பிட்டு வர போகிறேன், 5 நிமிஷம் கும்பிட்டு அவன் போக போகிறேன். அந்த கோயிலுக்கு என்ன சொந்தமாக கொண்டாட போகிறேன்? கும்பிட்டு அவன் போட்டுமே, மன நிம்மதியாக்க போட்டுமே, அதை ஏன் பிரச்சனை பண்ணுற? அதில் உனக்கு என்ன கிடைக்குது? அதில் என்ன உனக்கு தீட்டுப்பட்டுருச்சு? திருந்துங்கப்பா. இப்படி சாதி சாதி சாதின்னு ஒடுக்கும் நீங்களாத்தே ஒரு நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மக்களை வந்து நீங்கள் தான் பிளவுபடுத்துறீங்க. அரசாங்கம் இது பண்ணலை. அவன் நியாயத்தை சட்ட ரீதியாக சந்தித்து ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு, அந்த இது நடைமுறைப்படுத்துகிறாங்க காவல்துறை. இதற்கு ஆட்சி ஸ்டாலின் தான் காரணம், திருமாவளவன் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் செய்கிறது தவறுன்னு கொஞ்சம் கூட புரியலையா? நீங்கள் செய்கிறது தவறுன்னு. அவனும் மனிதன் தானே. உங்கள் வீட்டில் ஒரு கேதமோ ஏதோ ஒன்று, உங்கள் அப்பா அந்த உயர்ந்த சாதின்னு சொல்லக்கூடியவர்கள் உங்கள் அப்பாவோ அம்மாவோ யாரோ இறந்தாங்கன்னா அதுக்கு நல்ல காரியம் செய்கிறதுக்கு ஃபுல்லாக அந்த ஜாதிக்காரன் வேணும். அப்போ எங்கே போச்சு தீட்டு? அந்த காரியத்தை நீயே செய்ய வேண்டியதானே. அங்கே மேலே அடிக்கிறதுக்கு வேணும், குழி தோண்டுறதுக்கு வேணும், அதை பாடை அலங்காரம் செய்கிறதுக்கு வேணும், அந்த பாடை தூக்கிட்டு போகிறதுக்கு வேணும். அப்போ எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் பண்ணலாம். அங்கே தீட்டு இல்லை. இப்போ எல்லாம் எங்கேயா சாதி பார்க்குறா? சில பேர் பேசுகிறான் டிவி நியூஸில், சில பேர் இப்போலாம் எங்கெங்க ஜாதி பார்க்குறாங்க, எல்லாம் அதான் ஒன்றும் பண்ண மாட்டாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். நியூஸ் பேப்பரை படிங்க, செய்திகளை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நடக்கிற பிரச்சனை சாதி எங்கே பார்க்குறாங்க. சாதியை சில பேர் வந்து ரொம்ப ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் காலம் மாறும், தமிழ்நாடு மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள்லாம் இன்னமும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆதி காலங்கள் மாதிரியெல்லாம் இப்போ இல்லை. சட்டத்திட்டங்கள்லாம் அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் இடம் இருக்குது, இந்து அறநிலையத்துறையிலையும் இருக்குது. யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. இருந்துங்க, பிள்ளை விட்டியை நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு சம்பாரித்து உங்களுடைய குடும்பத்தை முன்னேற பாருங்க. நன்றி, வணக்கம்.